வாவ்! சூப்பரான டேஸ்ட்டுங்க. இது கூட இந்த மாரி முட்டைய மட்டும் உடைச்சு ஊத்தி செஞ்சு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். எப்பவுமே சோயா சங்க்ஸ் வாங்கணும் அப்டின்னா, நம்ம ஒரே மாதிரி செய்றதுக்கு பதிலா, ஒரு நாள் நீங்க இந்த மாரி செஞ்சு பாருங்க. அவ்ளோ அருமையான டேஸ்ட்டு. இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சுடனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். தண்ணி நல்லா சூடானா போதும். இத 1 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டு வச்சிருந்தேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அது நல்லாவே தண்ணியை உறிஞ்சு வச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வெளியேறி வந்துடும். இந்த மாதிரி நம்ம அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஈஸியாக வெளியேற்ற முடியும். அல்லது கையில் வச்சு நீங்கள் நார்மலாக பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா சோயா சங்க்ஸையும் நம்ம வந்து பிழிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் பெரிய கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை உடச்சி நம்ம அதில் அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 2, 3 முட்டை சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதனால் ரொம்ப தண்ணி நான் சேர்த்துக்கல. அரைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருந்தேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே மாற்றி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு காரம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இதே போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தண்ணி கம்மியாகவே அரைச்சி எடுத்துருந்தோம். அதனால் இந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கக்கூடிய மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே மாவு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக அதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்கும்போது தான் அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோயா சங்க்ஸே பிடிக்காது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் தான் உருட்டி வச்சுக்கிறேன். அந்த பிளேட்டில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த பிளேட்டில் நம்ம உருட்டி வச்சுட்டோம். பிளேட்டில் சமையல் எண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை நம்ம அப்படியே மேலே வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் தேவைக்கு தகுந்த மாதிரி காரம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதே போல் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கடுகு ஜீரகம் பொரிய விட்டுருந்தோம். அது நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் கொரகொரப்பாக. அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட நிறம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த காரம் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இதில் பச்சை வாடை எதுவுமே வராது. நம்ம இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கல, வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறோம்.
இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம இதை வேக வச்சுருந்தோம். ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வைக்க சொல்லியிருந்தோம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கை தொட்டு பார்த்தாவே நல்லா அமுங்கும், நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும். கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் அந்த மிக்ஸில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு காரம்லாம் சேர்த்துருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கிறதால தான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம இதோட கோட்டிங்கை இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி வேக வைக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இதே போல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கம்மியான அளவு சேர்த்தா போதும். தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டு இந்த மாதிரி லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த சோயா சங்க்ஸ் மேலேயே இதை ஊற்றி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கிரேவியும் கொடுக்கும். அதே சமயத்தில் அதோட கோட்டிங் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்க கொதிக்க இதோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி தக்காளி சாஸ் இருந்தால் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளியை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதிக அளவு சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அதில் ஒவ்வொரு சோயா சங்க்ஸும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது நல்ல ஒரு வாசனையோட நல்ல ஒரு கோட்டிங்கோடு இருக்கும். இது கூட நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அல்லது நம்ம வெங்காய தழைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு சோயா சங்க்ஸும் நம்ம இந்த மாதிரி கரண்டில் எடுத்து பார்க்கும்போது தனித்தனியாக விழும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது நமக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இது ஒரு கிரேவியான பதத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி திக்காக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கெட்டியாகவே இறக்கி வச்சிடலாம். பார்க்குறதுக்கே அப்படியே சிக்கன் எடுக்கிற மாதிரியே இருக்கும். சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இன்றைக்கி நான் இதை சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். வீட்டில் யாராவது சோயா சங்க்ஸே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சிக்கனோ மட்டனோ நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம அதை பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இதை பிக்கும்போது இதுலேயும் நம்ம வந்து அந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சதால் ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம 1000 ரூபாய்க்கு மட்டன் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஏதோ மட்டன் வறுவல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.